பொதுவாக நான் என்ன நினைக்கிறேன்னா, இது முழுக்க திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தான். இது ஜெயலலிதா மீது நம்பிக்கை வச்சு மக்கள் வாக்களிச்சதா நான் நினைக்கல. அவங்களுக்கு வேற தேர்வு இல்லை. தமிழக மக்களுக்கு திமுகவை வீழ்த்துவது என்பது தமிழக மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்து விட்டதாகத்தான் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. அதே நேரத்தில் அவர்களுக்கு வேறு யாரும் சரியான ஒரு மாற்று அணி இல்லாத ஒரு சூழலில் திமுகவை தோற்கடிப்பதற்காக அதிமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதுதான் நடந்திருக்கிறது. இந்த மக்களிடம் ஒரு சில செய்திகள் இந்த தேர்தல் மூலம் மக்கள் ரொம்ப தெளிவாக காட்டியிருக்கிறார்கள். எந்த இலவசங்களாலும் மக்களை ஏமாற்ற முடியாது. ஊடக பலத்தின் மூலமாக கலைஞர் தொலைக்காட்சி, சன் தொலைக்காட்சி, வசந்த் தொலைக்காட்சி, மெகா தொலைக்காட்சி என அது மட்டுமல்லாமல் தினத்தந்தி, குமுதம் என அவர்கள் ஆளுங்கட்சி வளைத்து போட்ட ஊடகங்கள் மூலமாக செய்த பிரச்சாரங்கள் எதுவும் மக்களை பாதிக்கவில்லை. மக்கள் ரொம்ப தெளிவாக இருந்தார்கள். அவங்க எது தங்கள் வாழ்க்கையை தினமும் பாதிக்கிறது, இந்த அரசு தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு என்ன விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்பதை வைத்து பார்க்கும்போது மக்கள் இது தங்களுக்கு எதிரான அரசு என்பது ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்டார்கள். பணபலத்தாலேயோ அவர்களை அல்லது வேறு எந்த ஒரு அதிகார பலத்தாலேயோ அவர்களை அடக்கி ஒடுக்க முடியும் அல்லது தங்களுக்கு ஆதரவான வாக்குகள் பெற்றுவிட முடியும் என்று நினைத்திருந்த திமுகவின் அழகிரி, ஸ்டாலின் போன்றவர்களின் கனவுகளை எல்லாம் தகர்த்து விட்டார்கள். மக்களுக்கு ரொம்ப தெளிவாக இந்த திமுகவின் குடும்ப அரசியல், விலைவாசி உயர்வு, ஈழ பிரச்சனையில் அவர்கள் திமுக கூட்டணி செய்த துரோகங்கள், பாமக விடுதலை சிறுத்தைகள் போன்ற சந்தர்ப்பவாதிகள் ஈழ பிரச்சனைக்கு ஆதரவாக பொது மேடைகளில் ஒன்றாகவும் அரசியல் களத்தில் தங்களுடைய காய்மரங்களை வேறு விதமாகவும் செய்தது. இவை அனைத்தும் இந்த கூட்டணியின் மீது மக்களுக்கு இருந்த அத்தனை நம்பிக்கைகளையும் தகர்த்து விட்டன. மிக குறிப்பாக விலைவாசி உயர்வும் மின் தட்டுப்பாடும் இந்த அரசுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு புலிபெருப்பையே செய்தது. அது மட்டுமின்றி வேறு சில அதே நேரத்தில் அதிமுக அணியை பார்த்தோம் என்றால் அது ஒரு மக்களோட நம்பிக்கையை பெறுவதற்கான எந்த ஒரு சாத்தியப்பாடுகளும் அந்த அணிக்கு இல்லை. ஏனென்றால் முற்றிலும் கொள்கை முரண்பாடான கட்சிகளின் கூட்டணி தான் அதிமுக கூட்டணி. திமுக பார்த்தோம் என்றால் அதிமுகவில் இருக்கிற இடதுசாரி கட்சிகளுக்கும் அதிமுகவுக்கும் இடையே கொள்கை அளவில் பாரதூரமான வேறுபாடுகள் இருக்கின்றன. பார்த்தோம் என்றால் அதிமுக ஒரு முற்றிலும் தொழிலாளர்களுக்கு விரோதமான, முற்றிலும் சிறுபான்மையினர்களின் நலன்களுக்கு விரோதமான ஒரு கட்சி. கடந்த தேர்தலில் வெற்றி போன முறை ஆட்சியில் இருந்த போது அதிமுக அரசு தொழிலாளர்களுக்கு எதிராக நடத்திய அத்தனை அட்டூழியங்களையும் இடதுசாரி தோழர்கள் மிக நன்றாகவே உணர்ந்திருந்தார்கள். அதன் விளைவாகத்தான் போன தேர்தலில் அவர்கள் கருணாநிதியோடு கூட்டணி வைத்திருந்தார்கள். ஆனால் ஜெயலலிதா தன்னுடைய கொள்கையில் எந்த ஒரு மாற்றத்தையோ இல்லது தான் முன்னாள் தொழிலாளர்களுக்கு செய்யும் துரோகத்திற்கு எந்த ஒரு மன்னிப்பையோ எப்பயுமே கேட்டதில்லை. அதை தவறு என்று கூட என்றுமே சொன்னதில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஜெயலலிதாவுடன் தான் இடதுசாரி தோழர்கள் கூட்டணி வைத்திருந்தார்கள். அதே மாதிரி சிறுபான்மையினருக்கு முற்றிலும் எதிரான ஒரு ஜெயலலிதாவுடன் தான் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட சிறுபான்மை அமைப்புகள் கூட்டணி வைத்திருந்தன. அதே போல் தேமுதிகவின் விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவிற்கும் எந்த வகையிலும் என்றைக்கும் ஒத்து போனது கிடையாது. இருவரும் மாறி மாறி விமர்சித்திருந்தார்கள். அப்படிப்பட்ட இந்த அளவுக்கு முற்றிலும் முரணான ஒரு கொள்கை கட்சிகளின் கூட்டணி இருந்த போதிலும் அந்த கூட்டணி வெற்றி பெற்றதற்கு ஒரே ஒரு காரணம் என்றால் அது திமுக கூட்டணி, திமுகவின் மீது மக்களுக்கு இருந்த வெறுப்பு. அது ஒன்றுதான் அதிமுகவுக்கு சாதகமாக இருந்தது. அதிமுக கூட்டணியின் மீது எந்த ஒரு நம்பிக்கையை வைத்தும் இந்த மக்கள் வாக்களிக்கவில்லை. இது முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தான் அதிமுகவிற்கு நன்மை சேர்த்தனவே தவிர இது வேற எந்த வகையிலும் நாம் அதை கருதி பார்க்க முடியாது. அதே நேரத்தில் தேர்தல் வெற்றிக்கு பின்னர் தான் எந்த வகையில் வெற்றி தேர்ந்தெடுக்கப்பட்டோம் என்பதை ஜெயலலிதா உணர்ந்து கொள்வாரேயானால் முன்னர் செய்த தவறுகளை இடதுசாரிகளுக்கு வேற வழி இல்லை. அவர்களுக்கு திமுகவை வீழ்த்த அதிமுகவோட கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு இருந்தது.
மற்றபடி அவர்கள் ஜெயலலிதாவுடன் உளப்பூர்வமான கூட்டணி வைத்திருப்பவர்கள் அல்ல. அவர்கள் இருக்கும் நாளை ஜெயலலிதா ஆட்சி அமைந்தால் அதற்கு எதிராக வழக்கம் போல் எதிர்கட்சி வரிசையில் இருந்து போராட்டங்கள் நடத்தக்கூடியவர்களாக இருக்க போவதும் இடதுசாரிகள் தான். அந்த இடதுசாரிகளின் விமர்சனங்களை அவர் சரியாக உள்வாங்கிக் கொண்டு அல்லது தமிழக மக்கள் தங்கள் எதற்காக திமுகவிற்கு வாக்களிக்கவில்லையோ அதற்கான காரணங்களை புரிந்து கொண்டு ஜெயலலிதா நடந்து கொள்வாரையானால் இந்த ஆட்சியின் மீது கொஞ்சம் அது மக்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும். மக்களும் கொஞ்சம் வேறு ஒரு இல்லையென்றால் அடுத்த முறை திமுக கூட்டணிக்கு நேர்ந்த இதே நிலைதான் ஜெயலலிதாவிற்கும் வரும். ஆக பொதுவாக அதாவது நீங்கள் கூறியிருந்தீர்கள் மக்களுக்கு வேற எந்த தேர்வுக்கும் இடமில்லாத சாய்ஸ் இல்லாத ஒரு முடிவுதான் இந்த அதிமுகவுக்கு கிடைத்த வெற்றி. அதாவது திமுகவின் மீது உள்ள மக்களுக்கு அதீதமான வெறுப்புகள் பல காரணங்கள் சேர்ந்து தமிழகத்தினுடைய பல்வேறு அரசியல் சூழலும் ஈழப்பிரச்சனையும் இணைந்து அவற்றின் மீது தாக்கத்தை உண்டு பண்ணி அதிமுகவை கொண்டு வந்திருக்கின்றது. ஆனால் நீங்கள் பொதுவாக இந்த ஒரு ஊடக பரப்பிலே பரந்தளவிலே ஆய்வுக் கட்டுரைகள் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக நீங்கள் வெளியீடுகளை மேற்கொண்டு வருபவர் என்ற வகையிலே தேர்தல் முடிந்ததன் பின்பும் தேர்தலுக்கு முன்பாகவும் செல்வி ஜெயலலிதா ஜெயராம் அதிமுகவினுடைய பல்வேறு கூட்டங்களிலே இலங்கை பிரச்சனை தொடர்பான பல கடுமையான காரசாரமான அறிக்கைகளை தேர்தல் காலங்களில் விட்டிருந்தார். தேர்தல் முடிந்ததன் பின்பும் வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் யாரும் எதிர்பாராத விதத்தில் ஒரு 3 அறிக்கைகளை காரசாரமாக வெளியிட்டிருந்தார். அதிலே பலர் கூறினார்கள் தேர்தல் முடிந்ததன் பின்பும் அவர் இவ்வாறு கூறுவது சற்று அவருடைய மாற்றத்தை காட்டுகிறது என்று சொல்லி. அதே போல் தேர்தல் முடிந்து வெற்றி பெற்றதன் பின்பும் முதலாவது செய்தியாளர் மகாநாட்டிலேயே அவருடைய தொலைக்காட்சி சார்பிலே வருகிறவர்கள் அவரை கேள்வி கேட்பதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும் கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டு என்னென்ன கேள்விகள் கேட்கப்படுவது என்று எல்லாம் கூறித்தான் அவர்கள் அதனை தயார் செய்வார்கள். தொலைக்காட்சி அவரிடம் பேட்டி காண்பதென்றால் அதற்கு சிறப்பான ஒரு ஊடகவியலாளர் ஏற்கனவே எல்லாம் பேசித்தான் செய்வார்கள். எனவே அந்த முதலாவது ஊடகவியலாளர் மாநாட்டிலும் அது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக கேட்கப்படுகிறது. உங்கள் மீது ஈழத்தமிழர்கள் உங்களுடைய ஆட்சியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஈழப்பிரச்சனை குறித்த ஒரு பாரிய கவலையில் இருக்கிறார்கள். எனவே இவற்றை எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு நீங்கள் உங்களுடைய அடுத்த நகர்வு என்னவாக இருக்க போகிறது என்ற உடனே சொன்னார் ராஜபக்சவை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் அல்லது பொருளாதார தடையை விதிக்க வேண்டும் என்று. எனவே இந்த நிலைமை தேர்தலின் பின்பும் அதாவது ஆட்சி அமைத்ததன் பின்பும் தொடருமா? கம்யூனிஸ்டுகள் இவர்களோடு சேர்ந்திருக்கின்ற 2 பிரதான கம்யூனிஸ்டுகளும் இந்த இலங்கை பிரச்சனை தொடர்பாக இப்பொழுதும் கடுமையான நடவடிக்கைகளிலே மக்கள் மத்தியிலே வேலை செய்து கூட்டங்களை ஏற்பாடு செய்து மாணவர்களை ஒன்றிணைத்து என்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் அடுத்த கட்டமாக இருக்கின்ற விஜயகாந்த் கூட ஈழப்பிரச்சனை தொடர்பாக ஒரு சாதகமான அணுகும் நிலையையே கடந்த காலங்களிலிருந்து கொண்டிருக்கின்றார். எனவே கூட்டணி கட்சிகளும் இதற்கு சார்பாக இருக்கின்ற நேரத்திலே தனிப்பெரும் பான்மையோடு இவர் ஆட்சி அமைத்திருக்கின்ற நேரத்திலே இந்த ஈழப்பிரச்சனை தொடர்பான அணுகுமுறை என்னவாக இவரிடம் இருக்கும் என்றால் மத்தியில் காங்கிரஸ் இருக்கின்றது, இங்கு அவர் இருக்கின்றார். எனவே 2 விதமான அரசியல் போக்குகளோடு ஈழப்பிரச்சனையும் தொடர்பட போகின்றது. எனவே இங்கு என்ன விதமான நிகழ்வுகள் இருக்கும் என்று நம்புகிறீர்கள்? அதாவது இப்போ செல்வி ஜெயலலிதா அவங்களோட அறிக்கை வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுதான். கடந்த 1 மாதமாக அல்லது ஈழப்பிரச்சனை இப்போ கடந்த ஒரு 2-3 மாத காலமாக ஜெயலலிதா விடுத்துள்ள அறிக்கைகள் முற்றிலும் நம்ம வரவேற்க வேண்டிய ஒன்றுதான். அதே நேரத்தில் இது எந்த விதமான ஒரு கால சூழலையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். இப்பொழுது ஐநா அறிக்கை வந்த ஒரு காலகட்டத்தில் கடந்த ஒரு 6 மாதமாக அந்த 2009 ஈழப்போருக்கு பின்னால் தமிழகத்தில் மக்களிடம் ஈழம் குறித்தான விழிப்புணர்வு நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த வண்ணமே இருக்கிறது. அனைத்து கட்சிகளும் தாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஈழ பிரச்சனை குறித்து பேச வேண்டிய நெருக்கடல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஒரு நெருக்கடலே தனக்கு வாக்குகளுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணம் ஜெயலலிதாவிற்கு இருந்ததா இல்ல அதன் அடிப்படையில் தான் அவர் அதை பேசினாரா என்பதை நாம் அவரோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மூலமாக மட்டுமே நாம் கவனிக்க முடியும். ஏனென்றால் ஜெயலலிதாவிற்கு என்று நிலையான ஒரு கொள்கை கோட்பாடோ என்றைக்கும் இருந்ததில்லை.
அவர் என்றைக்கும் மக்களுக்கு எதிரான ஒரு கொள்கை கோட்பாடு உடையவராக அவர்களது கடந்த கால நடவடிக்கைகள் நமக்கு காட்டுகின்றன. இந்த ஈழ பிரச்சனை சார்ந்த விஷயங்களிலும் அவர் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போக ஒரு விடயம் அவர் தெளிவாக செய்வார். தான் பிடித்த முயலுக்கு மூன்றே கால் தான் என்பதில் அவர் எப்பொழுதும் உறுதியாக இருப்பவர். ஒரு முடிவு எடுத்து விட்டால் அதை என்றைக்குமே பின்வாங்க மாட்டார். அது ஜெயேந்திரர் கைது விவகாரத்திலும் நாம் பார்த்திருக்கிறோம். மழைநீர் சேகரிப்பு திட்டம் மாதிரியான ஒரு நல்வாழ்வு திட்டத்திலையும் நாம் பார்த்திருக்கிறோம். எடுத்த முடிவை கட்டாயம் அமல்படுத்தக்கூடிய அளவிற்கு அவருக்கு தைரியமும் உறுதியும் அவரிடம் உண்டு. அந்த ஒரு உறுதியுடன் அவர் ஈழ மக்கள் பிரச்சனையை, ஈழத்தமிழர் பிரச்சனையை அவர் கையில் எடுத்தார் என்றால் நாம் நிச்சயம் வரவேற்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு சிக்கலும் இதில் இருக்கிறது. அவருக்கு ஈழ மக்கள் பிரச்சனையை விட கருணாநிதி மீதான அல்லது திமுகவை பழி தீர்ப்பதற்கான நோக்கம் அதிகமாக இருக்குமே. ஆனால் அவர் நிச்சயம் மத்தியில் காங்கிரஸில் இருந்து திமுகவை வெளியேற்றிவிட்டு அந்த இடத்தில் தான் போய் அமர்ந்து கொள்வதை நிச்சயம் விரும்புவார். ஏனென்றால் அவருக்கு திமுகவை அதன் மூலமாக மத்திய அமைச்சரவையிலிருந்து திமுகவை காலி செய்ய முடியும். அதே மாநிலத்திலும் திமுக செல்வாக்கு வந்திருக்கிற நிலையில் மத்தியிலும் அதன் செல்வாக்கு இல்லாமல் போனால் திமுகவின் மீதான தனது நெருக்குதலை அதிகப்படுத்த முடியும், அவர்கள் மீதான அடக்குமுறையை கையாள முடியும் என்ற ஒரு நோக்கம் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி சூழல் ஏனென்றால் அவர் போன தேர்தல் கூட்டணி நேரத்தில் கூட அப்படியான ஒரு முடிவில் தான் இருந்தார் என்பதை நம்ம அவர்கள் அந்த காலகட்டத்தை நாம் பார்க்கும்போது தெரியும். காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியாகிற வரைக்கும் அவர் தன்னுடைய கூட்டணியை உறுதிப்படுத்தவே இல்லை. ஜெயலலிதா இடதுசாரிகளுடன கூட்டணியோ அல்லது விஜயகாந்தோட கூட்டணியோ அவர் கடைசி நேரம் வரைக்கும் இழுத்தடித்துக் கொண்டே இருந்தார். எங்கே காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகி வந்தால் அதனுடன் கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம் என்ற அவரது முடிவு, அவரது காத்திருப்பு, அவரது அந்த யோசனையால் தான் இடதுசாரிகளும் மற்ற கூட்டணி கட்சி தலைத்தலைவர்களும் போயஸ் கடனிலிருந்து எப்பொழுது அழைப்பு வரும் என்று காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. காங்கிரஸ் கூட்டணி அங்கு உறுதியான பின்புதான் அவர் மற்ற இடதுசாரிகளுடன் அல்லது மற்ற தலைமை கட்சிகளுடனான தனது கூட்டணியை உறுதி செய்தார். அதே நிலை இப்போது நம்ம இந்த விடயத்திலும் பொருத்தி பார்க்க முடியும். மத்தியில் காங்கிரசுடனான ஒரு கூட்டணி ஒரு சமரசத்தை ஏற்படுத்திக் கொண்டு திமுகவை அங்கிருந்து வெளியேற்றிவிட்டு தனது எம்பிக்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியை வாங்குவதற்கு அவர் முயற்சி செய்வாரே. ஆனால் அப்பொழுது அவர் ஈழ பிரச்சனையை மறந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏனென்றால் அவர் நிலையான ஒரு பட்டுறுதி கொண்ட ஒரு தலைவர் கிடையாது ஈழ பிரச்சனையில். என்றைக்கும் முன்னுக்கும் கருணாநிதி போல் சந்தர்ப்பவாத அரசியலை தான் அதிலையும் அவர் மேற்கொண்டு வந்திருக்கிறார். ஏனென்றால் இதுவரைக்கும் அவர் ஈழ மக்களின் உரிமைகள் சார்ந்த விஷயத்திற்காக எதற்கும் அவர் குரல் கொடுத்ததில்லை. அவர் இப்பொழுது அவர் குரல் கொடுத்தது எல்லாருமே ராஜபக்சவை தூக்கிவிட வேண்டும், அந்த மக்களுக்கு ஒரு நிவாரண வசதிகள் செய்து தர வேண்டும், அந்த அடிப்படையிலான இதை தவிர அந்த மக்களின் தன்னுரிமை கோட்பாடுகள் குறித்து அவருக்கு எந்த ஒரு தெளிவான ஒரு ஒரு முடிவோ இருப்பதாக நம்மளுக்கு தெரிய வரவில்லை. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் நாளை அவர் காங்கிரசுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகளோ இல்ல அதற்கான சாத்தியங்களை அவர் உருவாக்க முயற்சிக்கலாம். அப்படியானால் என்ன நகரும் என்றால் இப்பொழுது அவருடன் கூட்டணியில் இருக்கிற இடதுசாரிகள் பிரிந்து திமுகவுடன் எதிர்கட்சி வரிசையில் அமரலாம். தேமுதிகவை பற்றி நாம் ஒன்றும் இதுவரைக்கும் அவர்கள் கொள்கை என்னவென்றே இதுவரைக்கும் தெரியவில்லை. மீதி அங்கு இருக்கிற கட்சியை பார்த்தோம் என்றால் மனிதநேய மக்கள் கட்சி, அவர்கள் தொடர்ந்து ஈழ பிரச்சனைக்காக குரல் கொடுத்து வருபவர்கள், ராஜபக்சேயை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்று குரல் கொடுப்பவர்கள். அதன் பின் சரத்குமார் கட்சி, அதுவும் விஜயகாந்த் கட்சி போன்றதுதான். தனக்கென்ற ஒரு நிலையான கொள்கையோ கோட்பாடோ எதுவும் இல்லாத கட்சி.